எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக பிள்ளைகளை என்கிட்ட கேட்கறது, பாஸ்டர் இரவு நேரத்துல நாங்க எப்படி செபிக்கணும், அதுக்கேற்ற வழிமுறைகள் என்ன, ஸ்டெப் என்ன? நல்லா கவனிங்க. நீங்க அநேக வருஷங்களா இரவு நேரத்துல செபிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு பலன் உண்டாகாம இருக்கலாம், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாம இருக்கலாம். எப்பயுமே நம்ம செபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் முதல் பாயிண்ட் கருத்தா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கருத்தா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆவியானவர் கேட்கிறார் என்ற அந்த உணர்வு உங்க இருதயத்துல நிச்சயமா வரும். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது. அதனால முதல் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? இரவு நேரத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க, கருத்துள்ளதா இருக்கணும். சரி, ரெண்டாவது, உங்களுக்கு உணர்வு வேணும். அந்த கருத்துள்ளதா ஜெபிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஜெபிக்கிற உணர்வு. அதைத்தான் சங்கீதம் 119 அவர் 34 சொல்றாரு தாவீது, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அப்ப நமக்கு என்ன வேணும்னா, நல்லா கவனிங்க, முதல்ல உணர்வு வேணும். இந்த உணர்வு வந்தா தான் நம்ம எங்க போக முடியும்? ஜெபிக்க முடியும். சரிப்பா சார், எனக்கு ஆண்டவர் உணர்வு கொடுக்குறாரு. இரவு நேரத்துல நான் 3 மணிக்கு அலாரம் வச்சா 2 மணிக்கு கூட என்னை எழுப்பிடுறாரு. அப்போ உங்களை தட்டி எழுப்புறாரு. ஓகே, நல்லது. இப்ப தட்டி எழுப்புன உடனே அப்படியே ஜெபத்துல போய் பிக்கப் பண்ண முடியாது. முதல்ல பாவ அறிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 32 நீங்க 5 படிச்சீங்கன்னா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்ப ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் ஆவியானவரோட பிணைக்கப்படணும்னா, நீங்க அன்றன்ற நாள்ல என்னென்ன பாவம் செய்தீங்களோ அதெல்லாம் சிந்தையில கொண்டுறணும். இப்ப நிறைய பேர் என்னன்னா, ஏதோ போன உடனே அப்படியே ஆண்டவரோட நிரம்பிடுற மாதிரி, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வெளிப்படுவார். எனக்கு வெளிப்படுற மாதிரி உங்களுக்கு வெளிப்பட மாட்டாரு, உங்களுக்கு வெளிப்படுற மாதிரி மற்றவங்களுக்கு. ஏன்னா நீங்க பைபிள்ல அப்படி நிறைய பார்க்கலாம், ஒவ்வொரு கேரக்டரை பார்க்கலாம். எரேமியாவா இருக்கலாம், எசேக்கியேலா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம், இன்னைக்கு சகரியா, மீகா, நாகூம், செப்பானியா, அது போல இன்னைக்கு தீர்க்கதரிசிகளா இருக்கலாம். பழைய ஏற்பாடு காலம், புதிய ஏற்பாடு காலம், எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு விதமா பேசினாரு. மோசையோட முச்சடியில பேசினாரு, யோசுவாவோட வேற மாதிரி பேசினாரு, அது போல எலியாவோட வேற மாதிரி, எலிசாவோட வேற மாதிரி. அப்ப நாம நம்மளோட அவர் எப்படி பேசுறாருன்றதை நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதத்துல பேசுவாரு, சில இடத்துல சொப்பனத்துல பேசுவாரு, சில இடத்துல தரிசனத்துல பேசுவாரு. உங்களுக்கான வழி, அந்த வேயை நீங்க கரெக்டா புரிஞ்சு கொள்ளணும். அதே போல சில பேருக்கு ஒரே பேட்டர்ன்ல கூட பேச மாட்டார். நல்லா கவனிங்க, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த தரிசன அழைப்பு பெற்றவங்களுக்கு சில இடத்துல பேசுவாரு, சில இடத்துல நீங்க தவறிட்டா வார்த்தையே கிடைக்காது. அதான் எரேமியா சொல்றாரு, 10 நாட்களுக்கு அப்புறம் எனக்கு வார்த்தை கிடைக்குது. புலம்பல்ல 3வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் அவர் ட்ராக் மாறும் பொழுது அவருடைய நிலைமை எங்கன்னு நீங்க பாக்குறீங்க. அதே போல நீங்க அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு பாருங்க, சுவிசேஷகர்கள் ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் உங்களுக்கான வழியை நீங்க தற்காத்து கொள்ள உங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யோசுவாட்ட சொல்றாரு, நீ முதல்ல என்ன பரிசுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? நான் அற்புதத்தை செய்வேன். அப்புறம் அதிகாலையில எழுப்பி அவங்க பரிசுத்தப்படுத்துறாங்க. அப்ப நம்ம அதிகாலையில தேவ சமூகத்துல போகும்பொழுது நம்மளை சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சுத்திகரிப்பு எப்படிப்பட்ட சுத்திகரிப்புனா, உங்களுக்கு ஆவியில ஒரு உணர்வு வரும் வரையும், அந்த ஒரு வல்லம், அந்த பிரசன்ஸ உணரும் வரையும் நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆவியானவரோட நடத்த நீங்க சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை பொய் சொல்லி இருக்கலாம், பணத்தை சித்திருக்கலாம், பெருமையா பேசியிருக்கலாம், தற்பெருமை வந்திருக்கலாம், ஒருவேளை மேட்டிமை வந்திருக்கலாம், ஒருவேளை கசப்பு, கோபம், வைராக்கியம், அது எது உங்க இருதயத்தை போட்டு அடைக்குதோ அந்த துகள்கள் எல்லாத்தையும் நீ வெளியே கொண்டு வரணும். அந்த கசப்பை நீ சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இருதயத்துல ஒரு சமாதானம், ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னா வசனத்தை ஊற்றணும். அதான் ஜீவ ஊற்று. நல்லா கவனிங்க, வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு அதான் சொல்லுவேன். ஒருவேளை பார்த்து படிக்கிற பிள்ளைகள் பைபிள் கையில வச்சுக்கொள்ளுங்க. இல்லையா, நீங்க நடந்து உங்க மைண்ட்ல எப்படியெல்லாம் வசனம் வருதோ, இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை இடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கான மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்படும். அதிகாலையில நான் ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 3 மணிக்கு ஜெபிச்சா தானா, 4 மணிக்கு ஜெபிச்சா தானா, 5 மணிக்கு 10 மணிக்கு கூட ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் 12 மணிக்கு ஜெபிச்சா ஜெபம் இல்லையா? அதனுடைய தன்மைன்றது ஒரு காரியம் இருக்கு, உள்ள வந்தா தான் தெரியும். சிலதெல்லாம் ஊழியம் செய்யறது இன்னைக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தான், 1/2 தான். கேட்டா பிரசங்கம், ஆராதனை, அதுல எல்லாம் கனி இருக்காது, வல்லமை இருக்காது. பாடல் இருக்கு, மக்கள் கை தட்டுவாங்க, பாடுவாங்க. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபத்தினுடைய வல்லமை, அந்த அபிஷேகம் நீ ஆவியில ஊறி திளைக்கும் பொழுதுதான் அங்க கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சில பேருடைய ஜெபங்கள்லாம் பார்த்தா உடனே நான் பார்த்து சொல்லுவேன், ஓகே இது இவ்வளவுதான், இதுக்கு மேல அதுக்கு போகாது. ஏன்னா அவங்களுடைய தன்மைகள் முகத்திலேயே தெரிஞ்சிடும். முகத்துல ஜெபிக்க ஜெபிக்க உன்னுடைய மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த மகிமையின் பிரகாசம் உள்ள வரும்.
அதனாலதான் சொல்லுவேன், நீ மற்றவங்களை பார்த்து ஜெபிக்க கூடாது. அவங்க ஊழியம் மாதிரி இல்ல நம்ம ஊழியம், மற்றவங்களை மாதிரி இருக்கிற அழைப்பு இல்ல உன் அழைப்பு. நீ இரவு முழுவதும் காத்திருந்து பாரு, பகல்ல தூங்கி பாரு, கொஞ்ச நேரம் கொடுத்து பாரு. அப்ப நம்ம இரவு நேரத்துல வசனத்தை அறிக்கையிடணும். முதல்ல என்ன செய்யணும்? உணர்வு வேணும், 2வது சுத்திகரிப்பு, 3வது வசனம், 4வது அந்நிய பாஷையை மிக்ஸ் பண்ணணும் ஆவியில. சில டைம்ல நீங்க அரை மணி நேரம் பேச முடிஞ்சா கூட பேசுங்க, 1 மணி நேரம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 நிமிஷமாவது அந்நிய பாஷையில ட்ரங்க்ஸ்ல பேசணும். பேசும் பொழுது உங்களுக்கே தெரியும், சிந்த மண்டலத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு வரும்பொழுது அதனுடைய மாற்றமும் தெரியும். நல்லா கவனிங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா உப்பு கொடுத்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷமாவது, ஒரு 20 நிமிஷமாவது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போட்டு நேர ஜெபிக்கும் பொழுது புலம்பல் பாருங்க. 3:40-41 சொல்றாரு, எங்கள் கைகளை வானத்துக்கு நேர ஏறெடுத்து. நீங்க இந்த செபிக்க உள்ள வரும் பொழுதே கொட்டாவி போயிரும், தூக்கம் போயிரும். அது போல என்ன செய்யாது? கனநித்திரை வராது, சோர்வு வராது, பலவீனம் வராது. ஆவியானவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணி, உங்களை அறிக்கையிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி கடைசியில விண்ணப்பத்தை கொண்டு வாங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. நிச்சயமா இதுல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து ஒரு நாள் ஜெபிச்சுட்டு 2வது நாள் முடியல. சில பேர்லாம் எப்படின்னா, ஒரு வாரம் ஜெபிக்கிறது அடுத்த வாரம் கிடையாது, ஒரு நாள் ஜெபிக்கிறது கிடையாது, 6 நாள் தூங்குறது, 7வது நாள் ஜெபிச்சா அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அப்படியே கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ஓடிட்டே இருக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. நீங்க நிறைய ஊழியங்கள்ல ஏன் அறுவடை இல்லை, ஏன் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? உன் செப லைஃப் கரெக்டா கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க 6 மணி நாட்கள் அப்படி இருந்தோம். 6 மணி நாட்கள்ல அல்ல. இன்னைக்கு எப்படி இருக்கிற? மனுஷகுமாரன் வருது, ஆவியில அனலா இருக்க சொல்லி வசனம் சொல்லுது ரோமர்ல. அது போல உங்க ஆவியை அவிழ்த்து போடக்கூடாதுன்னு சொல்றாரு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால பாஸ்டர், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்படும் பொழுது அப்படி இருந்தேன், அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. பார்த்தா வரும்பொழுது, நீ மனவா வரும்பொழுது 10 கன்னிகைகளை உதாரணமா சொல்றாரு. 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் கைவிடப்பட்டு போயிட்டாங்க. அதனால உன்னுடைய எண்ணெயின் அளவு எப்படி இருக்கு? உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய அளவு எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் உன்னோட எப்படி இடைப்படுறாரு? நீ தேவனுக்கும் உனக்குமான உறவு என்ன? நீ இதுக்குள்ள வந்தா உலகம் உன்னை தேடி வரும், பணம் தேடி வரும், பொருள் தேடி வரும், காணிக்கைகள் எல்லாம் தேடி வரும். அதெல்லாம் ஓரப்படுத்து. நீ ஆவியில பலப்படு. எபேசியர் 6:10 சொல்லுது, கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலையும் பலப்படு. நீ ஊழியக்காரன்ற அடையாளம் உனக்கு அல்ல, ஆவியானவர் உனக்கு அச்சாரமா இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் அனுபவம், நாங்க யார் தெரியுமா, நாங்க எப்படிப்பட்டவர், அவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் போகவே போகாது. அதெல்லாம் விழுந்துருச்சு, அது விழுந்த கேஸ், அவுட் ஆஃப் சீசனுக்கு போயிருச்சு. கர்த்தர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு திரும்பி வர்றதுக்கு. அது தப்பிச்சு வராட்டி அதனுடைய முடிவு அது ஆண்டவர் செய்வாரு. ஆனா நாம நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அழிச்சிடக்கூடாது. அதை ஃபுல்லா நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் காலையில அதை காத்துக்கொள்ள என்ன செய்றீங்க? மற்றவங்களோட அதிகமா பேசாதீங்க, மற்றவங்களோட எடுத்து அலட்டாதீங்க. நீங்க பைபிளும் கையுமா இருங்க. ஆவிக்குரிய பாடல்களை ஹெட்போன்ல கேட்டுட்டே இருங்க, நடவுங்க. அது போல உங்க ஊழியத்துல, உங்க தரிசனத்துல போக்கஸா இருங்க. நீங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு. நான் உள்ள போனா அது ஆவிக்குரிய மண்டலம் கடல். நாமளே அதுல எல்கேஜி தான், எல்கேஜி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன், ரொம்ப பிகினர் தான், இப்பதான் கத்துட்டு வர்றோம். நீங்களும் தொடர்ந்து உள்ள வாங்க. கர்த்தர் உங்க மண்டலங்களை திறப்பாரு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அதான் மனக்கண்ணுன்றது என்னன்னா, நீ அந்த அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது உன் சிந்தையை கர்த்தர் திறந்துருவார். ஒருத்தனை பார்த்தா இது என்ன ஆவி, உள்ள ஒரு சபையை பார்த்தா இது என்ன ஆவி, ஏன் இந்த வெறுமை, இதெல்லாம் ஆண்டவர் அந்த சிந்த மண்டலத்துல உங்களுக்கு திறப்பாரு. இந்த அனுபவம் உடனே கிடைக்காது, நீங்க தொடர்ந்து வரும்பொழுதுதான் கிடைக்கும். ஆவியானவர்களோட நடங்க. இதை தவிர இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. தொடர்ந்து ஜெபத்துல இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யும். God bless you.